இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட்டு நமக்கு மந்த் எண்ட் கால்குலேட் ஆகும் நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி கிடையாது. டெய்லி கால்குலேட் ஆகும். அது எப்படி கால்குலேட் ஆகும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். முதல் நாள் குமார் அவரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 1,00,000 டெபாசிட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ பேலன்ஸ் வந்து நமக்கு 1,00,000 இருக்கும் அவர்கிட்ட. அந்த 1,00,000க்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ குமாரோட பேலன்ஸ் வந்து 1,00,000, இன்ட்ரெஸ்ட் வந்து 3.65%. இப்போ நம்ம ஆண்டு வட்டி எப்படி போடுறதுன்னு கால்குலேட் பண்ணலாம். இப்போ 1,00,000 1,00,000 இன்ட்டு 3.65%ன்னு போட்டோம்னா இது வந்து ஒரு வருஷத்துக்கான வட்டி. இது வந்து ஆண்டு வட்டி 3,650 ரூபா. ஓகேவா? இது வந்து 365 நாளைக்கு 3,650 ரூபா. அப்போ நம்ம ஒரு நாளுக்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணோம்? டிவைடட் பை 365 அப்படின்னு போட்டோன்னா ஒரு நாளுக்கான வட்டி. ஒரு நாள் வந்து 10 ரூபா. அதாவது இன்ட்ரெஸ்ட் 3 ரூபா 65 பைசா அப்படின்னா ஒரு நாளுக்கு வந்து 10 ரூபா வட்டி. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாள் வட்டி வந்து நைட்டு 12 மணிக்கு தான் கால்குலேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 11:59க்கு ஒரு 10,000 ரூபா டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிடும். இப்போது 11:59க்கு நீங்கள் ஏதாவது வித்ட்ரா பண்ணுறீங்க, எடுக்கிறீங்க வெளியே அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. இது எப்படி ஒர்க் ஆகும்னா, நைட் 12 மணிக்கு அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு அந்த அன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆகிடும். இப்போ 2வது நாள் குமார் ஒரு 50,000 எடுக்கிறாரு. வீட்டு வாடகை கட்டணும், இல்லை ஏதாவது மளிகை சாமான் வாங்கணும்னு எடுக்கிறாருன்னு வச்சுக்கிட்டோன்னா, இப்போ அவர் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் 50,000 இருக்கோ அதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 2வது நாள் எண்டில் அவர் அக்கௌண்ட்டில் 50,000 இருக்கும் பேலன்ஸு. அதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 50,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3.65%ன்னு போட்டிங்கன்னா 1,825 ரூபா வரும். அது வந்து ஆண்டு வட்டி. 1,825 வந்து ஆண்டு வட்டி. இது வந்து 365 நாளுக்கு. அப்போது ஒரு நாளுக்கு வேணும்னா டிவைடட் பை 365ன்னு போட்டிங்கன்னா ஒரு நாளுக்கு 5 ரூபா. இப்போது 1,00,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 10 ரூபா, 50,000 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 5 ரூபா. இதுதான் வந்து வட்டி. இப்போ மாத கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா, டே 1 டே 2ன்னு எல்லா நாள் கிடச்ச இன்ட்ரெஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்த்து அவரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அவர் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பழைய பேலன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து புது பேலன்ஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் மந்த் கால்குலேட் பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து வட்டி போட்டு தான் அடுத்த நாள் கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம பணத்தை வந்து வீட்டில் வச்சுருக்காம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைக்கிறனால நமக்கு என்னென்ன லாபம்னா, ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சா நமக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. அது வந்து 3லேருந்து 4% இருக்கும். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். 2வது வந்து சேஃப்டியாக இருக்கும். பேங்க்கில் வச்சா நம்ம சேஃபாக இருக்கும். வீட்டிலனா நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்கணும். அது ஒரு அட்வான்டேஜ். அடுத்தது 3வது என்னன்னு பார்த்திங்கன்னா, மந்த்லி காம்பவுண்டிங் ஆகும். அப்படின்னா என்னென்னா, மாதம் நமக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. அதுதான் காம்பவுண்டிங்.